ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் என்ன பேச போகிறீங்க? நிறைய பேர் கேட்டீங்க, என்ன சார் வெறும் கிரிக்கெட் பக்கமே அப்படி சாஞ்சிட்டீங்க, இப்படி வாங்கன்னு. ஸோ கபடி கொஞ்சம் பேசலான்னு. எஸ், PK11 அது வெரி சூன் இந்த வருஷம் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன ஏதுமே அதை பொறுத்து அடுத்த வீடியோ வருது. சரி, இப்போ என்ன பேச போகிறேன்? நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க அண்ட் எனக்கே அந்த கேள்வி இருக்குது. ஏன்னா கோச் அஷன் குமார், அவர் அசிஸ்டன்ட் எல்லாருமே போயிட்டாங்க டீம் விட்டு, உங்களுக்கு தெரியும். ஸோ புது செட் ஆஃப் பீப்புள் வரணும். ஸோ யார் எடுக்கலாம், யார் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நிறைய பேர் என்னையே கேட்டிங்க. உடனே சொல்லுங்கள் சார், இன்னும் நான் தான் டிசைட் பண்ணுற மாதிரி. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னோடய அபிப்பிராயத்தை சொல்லணும் இல்லையா? நீங்களும் உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். ஒப்பீனியன் டிபாசிட் மேட்டர்ஸ். யார் கோச்சாக வந்தால் நல்லாயிருக்கும், டீமு எப்படி இருக்கும், பசங்க எப்படி விளையாடுவாங்கன்றது உங்கள் கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட ஜாஸ்தி நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்குது, நானே நிறைய கற்றுக்குறேன் உங்கள்கிட்ட இந்த கபடி பற்றி. எனிவே, தமிழ் தலைவாஸ் PK11க்கு கண்டிப்பாக கோச் தேவை. கோச்சு மட்டும் இல்லை, அசிஸ்டன்ட் கோச்சும் வேணும். நிறைய பேர் என்ன இதில் நான் இப்போ அஷன் குமார் லீவ்ஸ் எக்ஸிட் ஆனாருன்னு சொன்னப்போ நிறைய பேர் என் கமெண்ட் செக்ஷனில் போட்டது சில பேர்கள்லாம் போட்டிருந்தீங்க. அஜய் தாக்கூர், தர்மராஜா சேரலாதன், அனுப் குமார், ஜியோகுமார், இவங்கெல்லாம் போடலாம், BC ரமேஷ் வரலாமே, அண்ட் மன்பிரீத் சிங் வரலாமே, சஞ்சீப் பலியன் வரலாமேன்னு அவங்கவுங்க ஆசையை சொன்னீங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சொன்ன பேரில் நிறைய பேர் ஆல்ரெடி சில டீமுக்கு கோச்சாக இருக்காங்க. அந்த கோச்செல்லாம் விட்டுட்டு வரணும் அவங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஜாபை அது நமக்கு தெரியாது. அண்ட் அது ஒரு லிஸ்ட்டை கடன்னு சொல்லிடுறேன். இப்போதைக்கு இப்போ நான் பேசுகிற நேரம் வரைக்கும் 12 டீமோட கோச் யாருன்னு, அதுலேருந்து யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வெளியிலேருந்து தான் நம்ம எடுத்தாகணும். அதாவது இந்த 12 பேர் இல்லாமல். உதாரணத்துக்கு பெங்கால் வாரியர்ஸ் பார்த்திங்கன்னா பாஸ்கரன், பெங்களூர் புல்ஸுக்கு ரந்தீர் சிங் ஷெராவத், டபங் டெல்லிக்கு ரன்பீர் சிங், குஜராத் ஜெயண்ட்டுக்கு ராம் மெஹர் சிங், ஹரியானா சிலருக்கு மன்பிரீத் சிங், துச்சி கீத்த சவுண்ட் கொடுப்பாரு அவர் தான். ஜெய்ப்பூர் பிங் பார்த்தா சஞ்சீப் பலியான், பாட்னா பைரட்ஸுக்கு நரேந்தர், அண்ட் புனேரி பல்தனுக்கு BC ரமேஷ், அண்ட் தமிழ் தலைவாஸ் அஷன் குமார் அவர் கிளம்பிட்டார். தெலுங்கு டேட்டர் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி அவரையும் கிளம்பிட்டார். ஏன்னா பவன் ஷராவத் உங்களுக்கு தெரியணும்னு இந்த 2 பேர் தான் டீம் விட்டு வெளில போயிட்டாங்க. அஷன் குமார் நம்ம திருப்பி இருக்கும்போது ஸ்ரீனிவாஸ் ரெட்டி நிறைய பேர் அது வரை போட்டிங்க, ஏன் சார் எடுக்கக்கூடாதுன்னு. அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். அப்புறம் மும்பை பார்த்தீங்கன்னா குலாம் ரெசான்னு ஃபாரின் கோச்சு. அப்புறம் UP வந்தாக்க ஜஸ்வீர் சிங். ஸோ இங்கே யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ரிலீஸ்லாம் நேரம் ரிலீவ் பண்ணியிருப்பாங்க. எல்லா டீமும் நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ இப்போ நம்ம வெளியிலேருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஜியோகுமார், அனுப் குமார், தர்மராஜ் சேரலாதன், அஜய் தாக்கூர், இவங்கெல்லாம் கண்டெண்டர். இவங்கள கூட ஒருத்தர் எடுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ தர்மராஜ் சேரலரை பற்றியே கொஞ்சம் பேசுகிறேன் நான் கடன்னு. மற்ற பிளேயரை பற்றி அப்புறம் பேசுகிறேன். அவங்க கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க பிளேயிங் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு தமிழ் தலைவாசி தமிழ் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. அந்த தர்மராஜ் சேரலாதன் பார்த்தீங்கன்னா அப்புறம் தஞ்சாவூர் மாவட்டக்காரர் அண்ட் டிஃபெண்டர். அவரோட சிக்னேச்சர் மூவே அவர் விளையாண்ட காலத்தில் ஆங்கிள் ஹோல் தான். பிரமாதம். இந்தியன் ரயில்வேஸ்க்கு விளையாடிருக்காரு. 1999 இந்தியன் கபடி டீமுக்கு வந்திருக்காரு அவர். 2016 கபடி வேர்ல்டு கப் அதில் இருந்திருக்காரு பிளேயரை. ஸோ இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிளேயர். எல்லா டாப் பிளேயர்ஸ் கூட விளையாடிருக்காரு, எதிரையும் விளையாடிருக்காரு. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா PK4 பாட்னா பைரட்ஸ்க்கு அவர் கேப்டன் ஆதார் 31 பாயிண்ட் சம்திங் எடுத்தார் நினைக்கிறேன். பாயிண்ட் முன்ன பின்னா இருக்கும், தப்பாக தான் கரெக்ட் பண்ணுங்கள். அண்ட் PKL5 பார்த்தீங்கன்னா புனேரி பல்தனுக்கு விளையாண்டாங்க. இப்போ அவங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன். அதில் 24 பாயிண்ட் நினைக்கிறேன். PKL6 மும்பாக்கு விளையாண்டார் கேப்டனாக, 40 பாயிண்ட் எடுத்தார். ஆமாம். PKL7 ஹரியானா ஸ்ரீலர்ஸுக்கு அதுவும் கேப்டனாக விளையாண்டார். PKL8 ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். ஸோ எல்லா மேஜர் டீமுக்கு விளையாடி மேஜர் பிளேயர் இவர் பசல் நட்டாச்சாரி கூடலாம் விளையாடிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு இவர் எல்லாரையாலும் புகழப்பட்டவர். இஸ் அ வெரி குட் பிளேயர். அண்ட் கோச்சிங், அவரோட கோச்சிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எங்களுக்கு தனியாக எடுத்துகிட்டு வர இதுவே பெருசாக போயிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன ஸ்டாட்ஸ் இல்லாமல் தர்மராஜ் சேரனை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் PK11 வெரி சூன் ஸ்டார்ட் ஆகிடும். அது என்ன டேட் என்னன்னு அடுத்த வீடியோ எடுத்துகிட்டு வரேன் மோர் டீட்டெயிலாக. ஸோ இது இல்லாமல் அனுப் குமார், ஜீவகுமார், அஜய் தாக்கூர்லாம் இருக்காங்க. திரும்பவும் அஜய் தாக்கூர் வருவாரா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது தமிழ் தலைவாசுக்கு. அதில் ஒன்று நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். 2 நாளைக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் சொன்னார் 2 நாளைக்கு ஒரு வீடியோ போடணுன்னா 2 வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறீங்க கபடியை பற்றி. ஜாக்கிரதை, இன்னும் செல்லமாக கோச்சிக்கிட்டார். எஸ், ஜோக்ஸ் அபார்ட். இந்த மாதிரி 2-3 நாளைக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும் PKல பற்றி. எனிவே, தமிழ் தலைவாசை பற்றி ஸ்பெஷலி. ரைட், உங்கள் கருத்து எதுவாக சொல்லுங்கள். கிரிக்கெட் பிடிக்கலனாலும் எனக்காக போய் லைக்கை போட்டு வந்துடுங்க. இது CSK ஜெயிச்சதை பற்றிலாம் போட்டிருக்கேன். ஸோ போய் ஒரு லைக்கை போட்டு ஒரு கமெண்ட்டை போட்டிங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், அப்டேட் பண்ணிட்டேன். கிவ் மீ யுவர் வேல்யூபிள் கமெண்ட். வருவே பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.